வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4லிருந்து ஒன் மார்க் கொஷின்ஸ், அதாவது ஒரு மதிப்பு வினாக்கள் சொல்லக்கூடிய எம்சிக்யூஸ் மாதிரியான 1 மார்க் கொஷின்ஸை வந்து நம்ம இங்கே பார்த்துடலாம். மேக்ஸிமம் எவ்வளோ பாசிபிள் கொஷின்ஸ் எடுக்க முடியுமோ எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நான் சேர்த்து இங்கே பார்த்துடலாம். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் மனவை முஸ்தபா. ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடவும் உறவு கொள்ளவும் இன்றியமையாதது மொழிபெயர்ப்பு. உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்று கூறியவர் மு.கு. ஜெகந்நாதர். மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் இயற்பியலில் குறிப்பிட்டுள்ளார், மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். மொழிபெயர்த்தல் என்ற தொடர் இடம்பெறும் தொல்காப்பிய நூற்பா 98. சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் சான்று எது? சின்னமனூர் செப்பேடு. மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுரை சங்கம் வைத்தும் என்ற செய்தி இடம்பெறும் சான்று எது? சின்னமனூர் செப்பேடு. வடமொழியில் வழங்கிய இராமாயண மகாபாரத தொன்மச் செய்திகள் எந்த இலக்கியங்களில் பரவலாக இடம்பெற்றுள்ளன? சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ளன. பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லிபாரதம் ஆகியவை எம்மொழி கதைகளை தழுவப்பட்டவை, வடமொழி கதைகளை தழுவப்பட்டவை. விடுதலைக்கு பிறகு தேசிய உணர்வை ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுவதற்கும் மொழிபெயர்ப்பை கருவியாக கொண்ட அரசு எது? நம் இந்திய அரசு. மொழிபெயர்ப்பு முயற்சிகளை மேற்கொண்ட அரசு நிறுவனங்கள் சாகித்ய அகாடமி, தேசிய புத்தக நிறுவனம் NBT, தென்னிந்திய புத்தக நிறுவனம். இந்த நிறுவனங்கள் மூலமாக தான் மொழிபெயர்ப்பை வந்து ஒரு கருவியாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நாட்டின் தொழில் வளர்ச்சியை எதனை கொண்டு மதிப்பிடுவார்கள்? மின்னாற்றல் பயன்பாட்டை கொண்டு மதிப்பிடுவார்கள். ஒரு நாட்டின் பண்பாட்டு அறிவை எதனை கொண்டு மதிப்பிடுவார்கள்? மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கையை கொண்டு மதிப்பிடுவார்கள். ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான உலக புகழ்பெற்ற நாடக ஆசிரியர் யார்? ஷேக்ஸ்பியர். 18ஆம் நூற்றாண்டு வரை தமிழில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டவை வடமொழி நூல்கள். ஆங்கிலேயர் வருகைக்கு பின்னர் ஆங்கிலம் வழியாக அறிமுகமானவை எவை? பிற ஐரோப்பிய மொழி நூல்கள். தமிழுக்குரிய திருக்குறள் உலக மொழிக்குரியதாக மாறியதற்கு முக்கியமான காரணம் மொழிபெயர்ப்பு. ரவீந்திரநாத் தாகூர் எந்த மொழியில் கீதாஞ்சலியை எழுதினார்? வங்க மொழியில் எழுதினார். ரவீந்திரநாத் தாகூரின் எந்த நூல் அவருக்கு நோபல் பரிசை பெற்று தந்தது? கீதாஞ்சலி. கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ரவீந்திரநாத் தாகூர். கேமல் என்ற ஆங்கில சொல்லுக்கு 2 பொருள்கள் உண்டு. அவை வடம், கயிறு அல்லது ஒட்டகம். 2 பொருள்களும் கேமல் என்ற சொல்லின் பொருளாகும். ஊசி காதில் வடம் நுழையாது என்பதே பொருத்தமான மொழிபெயர்ப்பு. இதில் வடம் என்பது கயிறு என்று இருந்திருத்தல் வேண்டும். கயிறு என்பது தான் சரியான டிரான்ஸ்லேஷனாக இருந்திருக்கணும். ஆனால் நாம் வந்து அதை எப்படி மாற்றிட்டோம்? ஊசி காதில் வடம் நுழையாது என்பதை ஊசி காதில் ஒட்டகம் நுழையாது என்று தவறாக மொழிபெயர்த்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் சரியான மொழிபெயர்ப்பு வடம் கயிறு என்பதாக இருக்க வேண்டும். அதனுடைய அர்த்தத்தை வந்து நம்ம கயிறு அப்படின்னு எடுத்திருந்திருக்கணும். டெலி என்ற முன்னொட்டு எதை குறிக்கிறது? தொலை என்ற வார்த்தையை குறிக்கிறது. டெலகிராஃப் என்பதன் தமிழாக்கம் தொலைவரி. டெலிவிஷன் என்பதன் தமிழாக்கம் தொலைக்காட்சி. டெலஃபோன் தொலைபேசி. டெலஸ்கோப் தொலைநோக்கி. டெலிமெட்ரி தொலை அளவியல். டிரான்ஸ்கிரைப் என்பதன் தமிழாக்கம் படியெடுத்தல். டிரான்ஸ்ஃபர் மாறுதல். டிரான்ஸ்ஃபார்ம் உருமாற்றுதல். டிரான்சாக்ட் செயல்படுத்துதல். எதனை பயன்கலை என்று மொழியாளர்கள் கூறுகின்றனர்? மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு பயன்கலை எனப்படுவதற்கு காரணம் கருத்து பகிர்வை தருவதால் அதனை பயன்கலை என்று கூறுகிறோம். சென்றிடுவீர் எட்டுத்திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று கூறியவர் பாரதி. தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று கூறியவர் பாரதி. எக்ஸிபிஷன் என்பதன் தமிழாக்கம் பொருட்காட்சி. ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் என்பதன் தமிழாக்கம் இருப்பு பாதை. ரெவல்யூஷன் என்பதன் தமிழாக்கம் புரட்சி. ஸ்ட்ரைக் என்பதன் தமிழாக்கம் தொழில் நிறுத்தம் அல்லது வேலை நிறுத்தம். இந்த 4 சொற்களும் பாரதி கொடுத்த தமிழாக்கமாக நம்ம புத்தகத்தில் இருக்குது. வால்காவிலிருந்து கங்கை வரை நூலை 1942ஆம் ஆண்டு எழுதியவர் ராகுல் சாங்கிருத்யாயன். வால்காவிலிருந்து கங்கை வரை எந்த மொழியில் எழுதப்பட்டது? இந்தி மொழியில் எழுதப்பட்டது. ராகுல் சாங்கிருத்யாயன் இந்நூலை எங்கு இருந்தபோது எழுதினார்? ஹஜிராபாத் மத்திய சிறையில் இருந்தபோது எழுதினார். வால்காவிலிருந்து கங்கை வரை நூலை
1949 தமிழில் மொழிபெயர்த்தவர் கன முத்தையா. இந்நூலை 2016 மொழிபெயர்த்தவர்கள் டாக்டர் என். ஸ்ரீதர், முத்து மீனாட்சி. இந்நூலை 2018 மொழிபெயர்த்தவர் யூமா வாசுகி. பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் ஏறக்குறைய எத்தனை பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன? 1000 ஏடுகளும், கிட்டத்தட்ட 1000 ஏடுகளும் பிரதிகளும் இருக்கின்றன. பண்டை காலத்தில் முதலாக ஐரோப்பிய இலக்கணங்களும் கையெழுத்து பிரதிகளும் எங்கு உள்ளன? பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் உள்ளன. மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் ஆகியவை எங்கு அச்சிடப்படாமல் உள்ளன? பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் அச்சிடப்படாமல் உள்ளன. பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் உள்ள தமிழ் ஏடுகள் பற்றி செய்தியை கூறியவர் யார்? தனிநாயக அடிகள். திருவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடல் புராணத்தில் எத்தனை காண்டங்கள் உள்ளன? 3 காண்டங்கள் உள்ளன. மதுரை காண்டம், கூடற் காண்டம், திரு ஆலவாய் காண்டம். நமது பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடியது திரு ஆலவாய் காண்டம். திருவிளையாடல் புராணத்தின் 3 காண்டங்கள் மதுரை காண்டம், கூடல் காண்டம், திரு ஆலவாய் காண்டம். திருவிளையாடல் புராணத்தில் எத்தனை படலங்கள் உள்ளன? 64 படலங்கள் உள்ளன. நம் பாடப்பகுதி இடம்பெற்றுள்ள படலம் எது? இடைக்காடான் பிணக்கு தீர்த்த படலம். ஸோ நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய காண்டம் திரு ஆலவாய் காண்டம். இந்த திரு ஆலவாய் காண்டம்ல 16 படலங்கள் இருக்குது. அதில் பர்டிகுலராக நமக்கு என்ன படலம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இடைக்காடான் பிணக்கு தீர்த்த படலம். இடைக்காடனார் யாருடைய நண்பர்? கபிலருடைய நண்பர். இடைக்காடனார் கவிதை பாடிய பாண்டிய மன்னன் யார்? குலேச பாண்டியன். பாண்டிய மன்னன் பெயர் குலேச பாண்டியன். இவர் ஒரு புலவரும் கூட. இவர் மன்னர் மட்டுமல்ல, இவர் ஒரு புலவரும் கூட. மன்னன் கவிதையை மதிக்காததால் இடைக்காடனார் யாரிடம் முறையிட்டார்? இறைவனிடம் சென்று முறையிட்டார். இறைவன் இடைக்காடனாரின் பிணக்கு தீர்க்க எங்கு சென்று தங்கினார்? வட திரு ஆலவாய் இந்த இடத்தில் சென்று தங்கினார். கேள்வியினான் என்பதன் பொருள் நூல் வல்லான். கேண்மையினான் என்பதன் பொருள் நட்பினன். பணுவல் என்பதன் பொருள் நூல். தார் என்பதன் பொருள் மாலை. ஆலவாய் என்பதன் பொருள் மதுரை. முனிவு என்பதன் பொருள் சினம். தமர் என்பதன் பொருள் உறவினர். நீபவனம் என்பது கடம்பவனம். மீனவன் என்பது பாண்டிய மன்னன். இங்கே பர்டிகுலராக இந்த பாடலில் மீனவன் அப்படின்னு யாரை குறிக்கிறார்கள் அப்படின்னா அந்த பாண்டிய மன்னனை தான் மீனவன் குறிக்கிறாங்க. ஏன்னா பாண்டியனின் கொடி மீன் கொடி. அதனால் மீனவன் என்பது அந்த மீன் கொடியினை உடைய மன்னன் பாண்டியன். அதனால் மீனவன் அப்படிங்கிறது பாண்டிய மன்னனை குறிக்கிறது. கவரி என்பதன் பொருள் சாமரை, விசிறி. மன்னர்களுக்கு வீசுவாங்க இல்லையா, அதுதான் கவரி. விதானம் என்பது மேற்கூரை. கதலி என்பதன் பொருள் வாழை. பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு, வேதாரண்யம்னு சொல்லக்கூடிய இடம். பரஞ்சோதி முனிவர் வாழ்ந்த நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டு. பரஞ்சோதி முனிவர் இயற்றிய பிற நூல்கள் வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்றுப்பத்தந்தாதி. முரசுக்கட்டிலில் தூங்கிய புலவர் யார்? மோசிகீரனார். மோசிகீரனாருக்கு கவரி வீசிய மன்னர், தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்புரை. மோசிகீரனார் குறித்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. புதிய நம்பிக்கை கதையின் ஆசிரியர் யார்? கமலாலயன். கமலாலயனின் இயற்பெயர் வே. குணசேகரன். புதிய நம்பிக்கை கதையின் மைய கதாபாத்திரம் மேரி மெக்லியோட் பெத்யூன். மேரி மெக்லியோட் பெத்யூன் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? அமெரிக்க நாட்டைச் சேர்ந்தவர். மேரி மெக்லியோட் பெத்யூன் எந்த சமூகத்தின் குரலாக திகழ்ந்தார்? அமெரிக்க கருப்பின மக்களுக்காக குரல் எழுப்பி அவர்களுக்காக போராடியவர். மேரியின் பெற்றோர்கள் யார்? சாம் மற்றும் பாட்சி. மேரியின் ஊர் பெயர் மேயஸ்வில்லி. மேரிக்கு கல்வி கற்க உதவிய ஆசிரியர் மிஸ் வில்சன். மேரி பள்ளிக்கு சென்று திரும்ப தினமும் எத்தனை மைல்கள் நடந்தார்? 10 மைல்கள். காலை 10 மைலும் காலை 5 மைலும் மாலை 5 மைலும் மொத்தமாக 10 மைல் நடந்து சென்றார். மேரி முதலில் படித்து காட்டிய புனித நூல் பைபிள். உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் மேரியின் வாழ்க்கை வரலாற்றை தமிழில் எழுதியவர் கமலாலயன். கமலாலயன் எந்த திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியுள்ளார்? வயது வந்தோர் கல்வி திட்டம். ஆறறிவுடைய மக்களை எவ்வாறு அழைப்பர்? உயர்திணை. மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருள்களையும் எவ்வாறு அழைப்பல்? அக்ரிணை. ஸோ நம்ம திணைகள் 2ன்னு பார்க்குறோம், உயர்திணை அக்ரிணை. அதில் மனிதர்கள் அல்லது தெய்வங்கள் இதை மட்டும்தான் உயர்திணையிலையும், மனிதர் அல்லாத பிற உயிரினங்கள் எல்லாமே மற்றும் உயிரற்ற பொருட்கள் எல்லாமே அக்ரிணையில் தான் வரும். பால் என்பதன் பொருள் என்ன? பகுப்பு அல்லது பிரிவு என்பது பொருள். திணையின் உட்பிரிவு பால் எனப்படும். உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள் 3: ஆண்பால், பெண்பால், பலர்பால். அக்ரிணைக்குரிய பால் பகுப்புகள் 2: ஒன்றன் பால், பலவின் பால்.
மூவிடங்கள் யாவை? தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை பெயர்கள் யாவை? நான், யான், நாம், யாம். நம்ம ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் இங்கிலீஷில் படிப்போம் இல்லையா, அந்த மாதிரி. முன்னிலை பெயர்கள், தன்மை பெயர்கள் அப்படிங்கும்போது நம்மளை நாமே சொல்லிக்கொள்ளக்கூடிய பெயர்கள். முன்னிலை பெயர்கள், உனக்கு எதிரில் இருப்பவர்களை நீ எப்படி சொல்வ? நீர், நீவீர், நீங்கள், அதெல்லாம் வந்துட்டு முன்னிலை பெயர்கள். படர்க்கை பெயர்கள், அங்கே அல்லாமல் வேறொருத்தரை சுட்டி காட்டி நம்ம சொல்கிறது. அவன், அவள், அவர், அது, அவை, இவையெல்லாம் படர்க்கை பெயர்கள். இலக்கண முறைப்படி பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் எவ்வாறு அழைக்கப்படும்? வழா நிலை என்று அழைக்கப்படும். இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுவதும் வழு என்று அழைக்கப்படும். வழு அப்படிங்கிறது மிஸ்டேக், முறையின்றி பேசுவது. முறையுடன் பிழையின்றி, தப்பு இல்லாமல் பேசுறதுக்கு பேர் வழா நிலை. தப்போட பேசுறது பேர் இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு என்று அழைக்கப்படும். வழு எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். திணை, பால், இடம், காலம், வினா, விடை, மரபு என்று 7 வகைப்படும். வழாநிலையும் இதே 7 வகைதான் படும். வழாநிலை 7 வகைப்படும். இலக்கணப்படி பிழையுடையது எனினும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்பது வழு அமைதி. ஸோ இந்த இடத்துல நம்ம 3 பார்க்குறோம். வழு, வழா, வழு அமைதி. வழா அப்படிங்கிறது முறையுடன் பிழையின்றி, தப்பு இல்லாமல் ப்ராப்பராக கரெக்டாக பேசுறது வழாநிலை. தப்பு இருக்குது, முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழுநிலை. அது தப்புன்னு தெரியும், அந்த இடத்துல அந்த ஃப்ரேஸ் வந்து கரெக்ட் கிடையாதுன்னு தெரியும். இருந்தாலும் கவிதைக்காகவோ சிலவற்றை சுட்டி காட்டுவதற்காகவோ அந்த இடத்துல அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது. இலக்கணம் பிழையுடையது எனினும் காரணம் கருதி அது தப்பு இல்லை, இட் இஸ் அக்செப்டபிள் அப்படின்னு எடுத்துக்கிறது வழு அமைதி. செழியன் வந்தது என்பது வழு. கரெக்டாக வந்தான் தானே சொல்லணும், ஆனால் நம்ம வந்ததுன்னு சொல்கிறோம், அது வழு, தவறு. அது என்ன மாதிரியான வழு? திணை வழு. ஏன்னா உயர்திணைக்கு வந்து நம்ம அக்ரிணை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்கோம். கண்ணகி உண்டான், இது எவ்வகை வலு? பால் வலு. ஏன்னா கண்ணகி என்பது பெண்பால், உண்டான் என்பது ஆண்பால்குரிய வினைமுற்று. நம்ம வந்து பெண்பாலுக்கு ஆண்பால் வினைமுற்று கொடுத்துருக்கறனால இது பால் வலு. நீ வந்தேன் என்பது எவ்வகை வலு? இடவழு. நீ வருவாய், வந்தாய், அந்த மாதிரி இருக்கணும் இல்லையா. நீ என்பது முன்னிலை சொல், வந்தேன் என்பது தன்மை. அப்போது முன்னிலைக்கு வந்து தன்மை கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் இது வந்து இடவழு. நேற்று வருவான், இது வந்து காலவழு. நேற்று வந்தான் இல்லை நாளை வருவான் அப்படி இருந்திருக்கணும், ஆனால் அது மாறி இருக்கிறனால இது காலவழு. ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்பது எவ்வகை வழு? வினாவழு. இந்த இடத்துல ஏன் வினாவழு? இது கொஷின் தானே, சிறியதா பெரியதான்னு கேட்டிருக்காங்க, கொஷின் தானே, கரெக்டு தானே அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஒரு விரலை காட்டி, ஒரே ஒரு விரலை காட்டி இது சின்னதாக பெருசான கம்பேர் பண்ணுறதுக்கு பக்கத்தில் எதுவுமே இல்லாமல் கேட்டால் அது வந்து வினாவழு. எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல் விடைவழு. வினாவிற்கும் விடைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருப்பது விடைவழு. தென்னந்தோட்டம் என்று கூறுவது மரபு வழு. தென்னந்தோப்பு அப்படின்னு தானே சொல்லணும், பூந்தோட்டம் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி இல்லாமல் தென்னந்தோட்டம் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த மரபை மாற்றுவதனால இது மரபு வழு. வழு அமைதி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். என் அம்மை வந்தாள், அதாவது இங்கே மாட்டை பார்த்து என் அம்மை வந்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அக்ரிணை மாடு, அதை பார்த்து அம்மை அப்படின்னு சொல்லக்கூடாது, வந்தால் அப்படின்னு சொல்லக்கூடாது, அது நமக்கும் தெரியும். ஆனால் அதன் மேல் உள்ள பாசம் கருதி அதை வந்து வீட்டுக்கு லக்ஷ்மி மாதிரி அப்படின்லாம் யோசிப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல அந்த ஃப்ரேஸ் வந்து கரெக்டு. மாட்டை பார்த்து என் அம்மை வந்தால் அப்படின்னு சொல்கிறது திணை வழுவமைதி. இங்கே இந்த மிஸ்டேக் இஸ் அக்செப்டபிள், அதனால் இது வழுவமைதி. என்ன மாதிரியான வழுவமைதி? திணை வழுவமைதி. ஏன்னா மாடு என்பது அக்ரிணை, நான் அம்மை வந்தால் என்று உயர்திணை கொண்டு கூறுகிறேன், அதனால் இது திணை வழுவமைதி. வாடா ராசா, வாடா கண்ணா, மகளை பார்த்து தாய் அழைப்பது. ராசா, கண்ணா இல்லை வாடா இதெல்லாம் வந்து ஆண்பால்குரிய சொற்கள். ஆனால் ஒரு மகளை பார்த்து தாய் வந்து வாடா கண்ணா அப்படின்னு சொல்லும்போது இல்லை இது பொம்னு, நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, ஆண்பால் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா, அந்த இடத்துல அந்த மிஸ்டேக் இஸ் அக்செப்டபிள், தட் இஸ் வழுவமைதி. அது என்ன மாதிரியான வழுவமைதி? பெண்ணை ஆண்பால் சொற்கள் கொண்டு அழைப்பதனால் இது பால் வழுவமைதி. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான், தன்னைத்தானே படற்கையில் கூறுவது. மாறன் அவனை பற்றியே சொல்லிக்கிறான். அப்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான், நான் என்ன சொல்லணும்? நான் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டேன் அப்படி தானே சொல்லணும். இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படின்னு சொல்லி தன்னை பற்றி அவன் பேசுவதற்கு படற்கை சொற்களை பயன்படுத்துவதனால் இது வந்து இட வழுவமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார், எவ்வகை வழுவமைதி? கால வழுவமைதி.
குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருவார் அப்படின்னு சொல்லணும். ஆனால் வருகிறார் அப்படின்னு சொல்லுவோம். அது அந்த வாக்கியம் கருதி அவர்களுக்கான ரெஸ்பெக்ட் கருதி அந்த இடத்துல அப்படி தான் கூறுவாங்க. அதனால் இது கால வழுவமைதி. கத்தும் குயிலோசை அப்படின்னு பாரதி பாடியிருக்கிறார். இது எவ்வகை வழுவமைதி? மரபு வழுவமைதி. குயில் கூவணும், கத்தக்கூடாது. நம்ம கத்தும் குயிலோசை அப்படின்னு ஒரு கவிதையில் சொல்லியிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல அது அக்செப்டபிள். ஏன்னா அது கவிதை நயத்துக்காக கூறுறது. அதனால் இது மரபு வழுவமைதி. டிரான்ஸ்லேஷன் என்பதன் தமிழாக்கம் மொழிபெயர்ப்பு. கல்ச்சர் பண்பாடு, ஹியூமன் ரிசோர்ஸ் மனிதவளம், டிரான்ஸ்ஃபர் மாறுதல், மல்டிமீடியா பல்துறை ஊடகம். சிறந்த சிறுகதைகள் 13 தமிழில் மொழிபெயர்த்தவர் வள்ளிக்கண்ணன். குட்டி இளவரசன் தமிழில் மொழிபெயர்த்தவர் வே. ஸ்ரீராம். ஆசிரியரின் டைரி தமிழில் மொழிபெயர்த்தவர் MP அகிலா. கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துறை இடம்பெறும் நூல் ஐங்குறுநூறு. முற்கால பாண்டியர்களின் துறைமுக நகரம் கொற்கை. கொற்கை தற்போது எந்த மாவட்டத்தில் உள்ளது? தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. கேள்வியினான் என்பதன் இலக்கண குறிப்பு வினையால் அணையும் பெயர். கழிந்த பெரும் கேள்வியினான். இதில் கேள்வியினான் என்பது யாரை குறிக்கிறது? குலேச பாண்டியனை குறிக்கிறது. காதல் மிகு கேண்மையினான். இதில் கேண்மையினான் என்பது கபிலனை குறிக்கிறது. படற்கை பெயரை சுட்டுவது எது? அவர். எந்த இலக்கியம் பிறமொழி பண்பாட்டை தழுவி தமிழில் படைக்கப்பட்டது? கம்பராமாயணம். நேற்று வந்தான் என்பது எவ்வகை நிலை? வழா நிலை. ஏன்னா இதில் எந்த தவறும் இல்லை. நேற்று அவன் வந்தான் என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதனால் தப்பு இல்லாதனால இது வழா நிலை. ஸோ இந்த பர்டிகுலர் இயரில் எவ்வளோ மேக்ஸிமம் கொஷின்ஸ் கொடுக்க முடியுமோ நான் கொடுத்துருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் போர்டு எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு ஸ்டே டியூன்.